நீ ஒல்லியா இருக்கடா, குண்டா இருக்கடா, கருப்பா இருக்க, கட்டையா இருக்க, குட்டையா இருக்கன்னு, இப்படி சுத்தி இருக்க எல்லாருமே நம்மள பாடி ஷேம் பண்றாங்களேன்னு மனசு உடைஞ்சு போய் ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்கன்னா, அடிச்சு சொல்றேன். இந்த வீடியோவோட முடிவுல அந்த கவலையே இருக்காது. ஃபுல்லா பாருங்க. இது 100 டேஸ் 100 தாட்ஸ் சீரிஸ்ல இன்னைக்கு டே 12. இந்த மாதிரியே வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போ நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்றீங்க, எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கீங்க, உங்கள எத சொல்லியுமே ஆஃப் பண்ண முடியல, வீழ்த்த முடியலன்ற பட்சத்துல தான், ஆப்போசிட்ல இருக்கவங்க கையில எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் பாடி ஷேமிங். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பேசுகிற விதம் சரியில்லைன்னா மாற்றிக்கலாம். ஆனால் உங்களோட குரலே நல்லா இல்லைன்னு கலாச்சா, உங்கள் முகத்தில் இருக்க மீச தாடி நல்லா இல்லைன்னு சொன்னால் வெட்டிடலாம். ஆனால் உங்களோட முகமே நல்லா இல்லைன்னு கேலி பண்ணால், அப்போ அந்த ஒரு செகண்ட் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் தடுமாறி நிற்போம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான வெற்றியே என்னென்னா, பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு நடித்த லவ் டுடே படத்தோட ப்ரொமோஷனுக்கு போகிறப்போ ஆங்கர் அவங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேவலமாக இருக்குன்ட்டு. அப்போ அவர் கோவப்பட்டிருக்க மாட்டார், கஷ்டப்பட்டிருக்க மாட்டார், சிரிச்சுக்கிட்டே அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எடுத்த படத்துலேருந்து நடித்த 3 படம் வரைக்குமே பட்ஜெட்டை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கலெக்ஷன் ஆகி எல்லாமே 100 கோடிக்கு மேலே தான் வசூல். அன்றைக்கி முதல் படத்தப்போ அவரோட உருவத்தை வச்சு கேலி பண்ண அந்த ஒருத்தவன் இன்றைக்கி நினச்சா அவர் கிட்ட கூட நெருங்க முடியாது. அதே மாதிரி தான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் நல்லா மாசாக செட்டில் ஆகிட்டு உங்களை அப்படி சொன்னவன் முன்னாடி போய் கெத்தாக நின்று பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்ல, சிரிச்சுக்கிட்டே ஹேய் நீ தானே அன்றைக்கி இப்படிலாம் சொல்லி கலாச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க, செருப்பில் சாணியை முக்கி அடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி செருப்பில் சாணியை முக்கி அடிச்ச மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையாகவே மிகப்பெரிய வெற்றியே. சேலஞ்ச் அக்செப்டடா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 13ல் 5:55க்கு மீண்டும் சந்திப்போம்.